வணக்கம், என் பேர் ஸ்ரீஜா, 3rd CS. இன்றைய செய்தி: பாசிப்பயிறு, உளுந்து காலை உணவுக்கு சிறந்த பரிந்துரை. தமிழகத்தில் விளையும் 2 முக்கியமான பயிறு வகைகள் பாசிப்பயிறு மற்றும் உளுந்து. உளுத்து போய் இருக்கும் உடம்பை ஆரோக்கியமாக மாற்றுவது உளுந்து என்பார்கள். இதில் கால்சியம், ஜிங்க், பாஸ்பரஸ், மெக்னீசியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம், நார்ச்சத்து, புரதம், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் ஏ சிறப்பாக நிறைந்துள்ளன. பாசிப்பயிறு என்னும் சிறு பயிரில் புரதம், கால்சியம், இரும்புச்சத்து, வைட்டமின் B6, மெக்னீசியம், பொட்டாசியம் இவை உள்ளன. தோல் நீக்கிய பாசிப்பயிரை மூங் தால் என்று அழைப்பர். காலை உணவு புரதம் மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று உணவியல் நிபுணர்கள் மட்டுமல்ல, சித்தர்களும் கூறியுள்ளனர். உளுந்து அல்லது பாசிப்பயிரை முன்தினமே ஊற வைத்து அடுத்த நாள் காலை அவித்து அதில் தேங்காய் பூவை தூவி உண்டால் எளிதான சத்தான காலை உணவாகிவிடும். காலையில் புரத உணவை உண்பதன் மூலம் உடலின் எடை கூடுவதை கட்டுப்படுத்த முடியும். குமரி மாவட்ட மக்கள் புட்டுடன் அவித்த பாசிப்பயிரும் பொரித்த உளுந்து பப்படமும் கலந்து காலை உணவாக உண்பர். இரவு ஊற வைத்த பயிரை அடுத்த நாள் நீரை வடித்துவிட்டு கழுவி துணியில் முடிந்து தொங்கவிட்டால் 2-3 நாட்களில் முளை கட்டும். இப்படி முளை கட்டிய பயிரை அப்படியே உண்ணலாம், அல்லது அவித்து உண்ணலாம், அல்லது காய வைத்து பொடித்து உணவு தயாரிக்க பயன்படுத்தலாம். தமிழக மக்கள் உளுந்தும் அரிசியும் கலந்து செய்யப்பட்ட இட்லி, தோசையை காலை உணவாக உண்பதாலும் உடலுக்கு உளுந்தின் சத்து கிடைக்கிறது. உளுந்தை கருப்பு தோலுடன் சேர்த்தே பயன்படுத்தும் போது குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் ஆரோக்கியமாக வளர வழிவகுக்கிறது. நார்ச்சத்தும் கிடைக்கிறது. சிலருக்கு உளுந்து உண்பதால் செரிமானமின்மை, மந்தம், ஒவ்வாமை, தோல் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் பாசிப்பயிரை உளுந்துக்கு பதிலாக அனைத்து உணவிலும் பயன்படுத்தலாம். உடல் மெலிந்தவர்கள் பாசிப்பயிரை நீரில் அவித்து வடிகட்டி சூப் போன்று குடிக்கலாம். சூப் தயாரிக்கும் போது பூண்டு, ஏலக்காய் மற்றும் கரம் மசாலாவையும் சேர்த்து கொள்ளலாம். இதை தினமும் குடித்து வருவதால் எளிதில் ஜீரணமாகும் தன்மையுள்ள புரதம் மற்றும் நன்சத்துக்கள் உடலுக்கு கிடைக்கும். இந்த பாசிப்பயிறு குடிநீர் படுக்கையில் இருக்கும்போது நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளது. ஆறாத புண்கள் இருப்பவர்கள் இதை குடித்து வந்தால் விரைவில் புண்கள் ஆறும். நன்றி.